சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை திரையோதசி திதி 1/12 இரவு வரை, பின் சதுர்த்தசி திதி. உத்திரம் நட்சத்திரம் 5-8 மாலை வரை, பின் அஸ்தம் நட்சத்திரம். வியாகதம் நாமயோகம் 54-28 நாளிகை வரை, பின் கர்சனம் நாமயோகம். கௌளவகரணம் 15-4 நாளிகை வரை, பின் தைத்துலகரணம். அமிர்த யோகம் 27-59 நாளிகை வரை, பின் சித்த யோகம். மேசராசி இருப்பு 3-27 நாளிகை. விவாக சக்கரம் தெற்கு மேற்கு. சூளம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். யோகினி தெற்கு கிழக்கு. திருக்கணித சிரார்த்த திதி திரையோதசி. வாக்கிய சிரார்த்த திதி திரையோதசி. இன்று விவாக நாள். மகாவீர் ஜெயந்தி. மிருத்யுஞ்சய பிரதோஷம். மீனாட்சி கல்யாணம். சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் மாலை 4:56 முதல் 6:30 மணி வரை. யமகண்டம் பகல் 12:14 முதல் 1:48 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 7:31 முதல் 10:01 வரை. பிற்பகல் 2:01 முதல் 4:56 வரை. இரவு 9:01 முதல் 12:01 வரை. இன்றைய நவக்கோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு சூரியன், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மேசராசி அல்லது மேச லக்ன அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் குரு சூரியன், 6ஆம் பாவத்தில் சந்திரன் கேது, 11ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். மேசராசிக்கு 6ஆம் பாவத்தில் சந்திரன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவீர்கள். உங்களது பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். நண்பர்கள் உறவினர்களுக்கு உதவி செய்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது புத்திரர் அல்லது குடும்பத்தினரின் திருமண தொழில் விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோக இடத்தில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும். திருமணமான புதுமண தம்பதிகள் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தொழில் விஷயமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். கூட்டு தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பூர்வீகம் புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன் குரு சனி. அதிர்ஷ்ட எண்கள் 6, 87, 42, 51, 78, 3, 48, 66, 12, 8, 80, 98. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு.
ரிஷபராசி அல்லது ரிஷபலக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு 5ஆம் பாவத்தில் சந்திரன் கேது, 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 12ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். 5ஆம் பாவத்தில் சந்திரன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். இறை வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு நாளாக விளங்குகிறது. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மருத்துவ கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய தன ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தன வரவுகளும் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். பணியிடத்தில் அதிக அலைச்சல் மற்றும் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திருமணமான புதுமண தம்பதியர்கள் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்வான நிலையை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது பணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியாகும். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில்துறையில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 98, 6, 87, 60, 42, 2, 92, 74. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன் கேது, 9ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 11ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பரம்பரை தொழிலை செய்யக்கூடியவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ஆடை ஆபரண தொழில் புரிபவர்கள் வணிகர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய முதலீடுகளை செய்வீர்கள். பண விஷயமாக செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், குரு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 98, 6, 87, 60, 42, 3, 48, 66, 12, 1, 92, 37, 82, 73. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம்.
அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கடகராசி அல்லது கடக லக்ன அன்பர்களே, கடகராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன் கேது, 8ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 10ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாகன இயந்திர தொழில்துறையினர் ஹார்ட்வேர் தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பணம் சம்பந்தமான உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வரவுகள் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் குரு சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 12, 1, 91, 37, 73. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சித்தர்கள் வழிபாடு. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன் கேது, 7ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 9ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். சிம்ம ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன் கேது சேர்க்கை பெற்றுள்ளார். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கலைத்துறையை சேர்ந்தவர்கள், பத்திரிகை துறை, எழுத்துத்துறையை சேர்ந்தவர்கள், கதை கவிதை கட்டுரை எழுதுபவர்கள் சிறப்பான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வெளியூர் வெளிநாடு சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பணியிடத்தில் எதிர்பார்த்த பண பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வாகனம் இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த கடன் உதவிகளை பெறுவார்கள். திருமணமான புதுமண தம்பதியர்கள் இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். இறை அருள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள்.
சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சுக்கிரன், குரு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 60, 87, 42, 3, 48, 12, 1, 37, 91, 73. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு ராசியில் சந்திரன், கேது, 6ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், ராகு, 8ஆம் பாவத்தில் குரு, சூரியன் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் சந்திரன், கேது சேர்க்கை பெற்றுள்ளார். திட்டமிட்ட காரியங்களில் தடை தாமதங்களும் மனக்குழப்பங்களும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வணிகர்கள் எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திருமணமான புதுமண தம்பதியர்கள் இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4 நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது உத்தியோகம், தொழில் விஷயமாக எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2 நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார சம்பந்தமான உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 98, 6, 60, 87, 42. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சந்திரன், கேது, 5ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், ராகு, 7ஆம் பாவத்தில் குரு, சூரியன் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். துலாம் ராசிக்கு 12ஆம் பாவத்தில் விரயஸ்தானத்தில் சந்திரன், கேது சேர்க்கை பெற்றுள்ளனர். விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அதிக அலைச்சல், பயணம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களால் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது திட்டங்கள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திருமண சுபகாரிய விஷயமாக இருந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3, 4 நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவிட பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திரர் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பணம் சம்பந்தமான உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தொழில் நிமித்தமாக வெளியூர், வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3 நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து, கௌரவம் உயரும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது.
துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 98, 6, 87, 60, 42, 3, 48, 66, 12, 75. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்கண அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன், கேது, 4ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், ராகு, 6ஆம் பாவத்தில் குரு, சூரியன் உள்ள நிலையில் விருச்சிக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சிக ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன், கேது சேர்க்கை பெற்றுள்ளார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வினை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். வாகனம், இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வாகன வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள், வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது அந்தஸ்து, கௌரவம் உயரும். விஐபிக்கள் ஆதரவு கிட்டும். பூர்வீகம், புத்திரர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகம், தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகள் ஏற்படும். வீடு, வாகனம், சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உத்தியோகம், தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சுக்கிரன், சனி, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 6, 60, 87, 42, 8, 80, 98, 1, 37, 91, 73. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே, தனுசு ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சந்திரன், கேது, 3ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், ராகு, 5ஆம் பாவத்தில் குரு, சூரியன் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். 10ஆம் பாவத்தில் சந்திரன், கேது சேர்க்கை பெற்றுள்ளார். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்து எதிர்பார்த்த மிகப்பெரிய ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள், திட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பணியிடத்தில் எதிர்பார்த்த பண பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திருமணமான புதுமண தம்பதியர்கள் இன்ப சுற்றுலா சென்று வருவார்கள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள்.
நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவுற்று எதிர்பார்த்த தன ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர் வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். திருமண சுபகாரிய விஷயமான செலவுகள் ஏற்படும். கூட்டு தொழில் புரியோவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், குரு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 98, 6, 60, 87, 42, 3, 48, 66, 12, 75, 1, 37, 73, 10. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், ராகு, 4ஆம் பாவத்தில் குரு, சூரியன், 9ஆம் பாவத்தில் சந்திரன், கேது உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். 9ஆம் பாவத்தில் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், கேது சேர்க்கை பெற்றுள்ளார். இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். புதிய தொழில் ஆரம்பிக்கும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மனக்குழப்பம், டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது பணியிடத்தில் எதிர்பார்த்த பண பலன்கள் கிட்டும். சுபகாரிய விஷயமாக குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திருமணம் முடிந்தவர்கள் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார ரீதியான உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 98, 6, 60, 87, 42. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு ராசியில் சனி, செவ்வாய், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன், ராகு, 3ஆம் பாவத்தில் குரு, சூரியன், 8ஆம் பாவத்தில் சந்திரன், கேது உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். 8ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது. இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உத்தியோக இடத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நன்மை பயக்கும். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி, சுக்கிரன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 98, 6, 60, 87, 42, 1, 10, 37, 73. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீன ராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீன ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், ராசியில் சுக்கிரன், புதன், ராகு, 2ஆம் பாவத்தில் குரு, சூரியன், 7ஆம் பாவத்தில் சந்திரன், கேது உள்ள நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள். 7ஆம் பாவத்தில் சந்திரன், கேது சேர்க்கை பெற்றுள்ளார். இறை வழிபாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். புத்திரர் வழியில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம், தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது.
குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோக இடத்தில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவுற்று எதிர்பார்த்த ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பொருளாதார சம்பந்தமான உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல், டென்ஷன், இடம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவுற்று எதிர்பார்த்த ஆதாய பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சுக்கிரன், சந்திரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 48, 12, 6, 60, 51, 78, 2, 92, 74. அதிர்ஷ்ட நிறம் வைர நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு சேஷ்டா தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.